வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துட்டு கிளாரிட்டியாக ஷூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சனிக்கிழமை வந்து ஆடி 18 இல்லையா, ரொம்ப சிம்பிளாக பழம் அதுக்கப்புறமா பால் மட்டும் வச்சு தான் இன்றைக்கி நான் பூஜை பண்ணேன். ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு எப்போயுமே ஆடி 18 செலிப்ரேட் பண்ண மாட்டோம். மார்னிங் எழுந்ததுமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த பேசனில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கபோர்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்துட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணதுமே வந்து கபோர்டுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே க்ளோஸ் ஆகியே இருக்கா. அதனால புதுசாக யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற கபோர்டு வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை யூஸ் பண்ண நல்லாவே இல்லை, என்னமோ மாதிரி இருக்குது. இதே ஓப்பன் கபோர்டு ஒரு மிரர் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம வேணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், வேண்டானா க்ளோஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு வருது அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணுற கபோர்டு வாங்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. எவ்வளோதான் கழுவி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாலுமே மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிருது. அதனால் மார்னிங் வாஷ் பண்ணேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் தான் எடுத்து வைப்பேன். நைட்டு வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா காலையில் தான் எடுத்து வைப்பேன். கொஞ்சம் நஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலுமே இன்னொரு இது ஒரு டப்பா மாதிரி வச்சு அதில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கபோர்ட்லேயே வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்குமே. மாதுளம்பழத்தை வழக்கம் போல் சஷோட அப்பாவே வந்து தொளிச்சு அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாரு. ஆனால் அந்த தொளிச்ச இடத்த வந்து அப்படியே போட்டு போயிடுவார். அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். நமக்கு காலையில் எந்திரிச்சு இதை பண்ணி கொடுக்கறதே பெருசு தான். நம்மளாம் வாய் பேசாமல் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடணும் அப்படின்ட்டு நானே எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே நைட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி குருமா, ஒயிட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 o'clock போல் நானும் ஃப்ரெண்டும் வந்துட்டு சினிமாவுக்கு போகலாம் ராயன் ஃபிலிம்மு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ பிளான் வேலையெல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் மார்னிங் தோசை ஊற்றினேன் அப்படின்னா மறுபடியும் லஞ்சு வந்து அகெயின் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சேமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து பண்ணிட்டேன். நான் சினிமாவுக்குன்னு போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பெங்களூர் வந்து தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவ்வளோ தூரம் சினிமாக்கெல்லாம் போனதில்லை நான். கல்யாணத்துக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் கல்யாணம் ஆன புதுசில் மட்டும் போயிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு முல்லை வந்ததுக்கப்புறம் அவங்களும் நானும் வந்துட்டு சரி நமக்குன்னு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும், நமக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஃபிலிம் ஏதாவது நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து போயிடுவோம். ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைங்களையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போயிடுவோம். இது வந்து எங்களோட 3rd மூவி. ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாலி தான். சரி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு ஜாலி மூடு வந்து க்ரியேட் ஆயிரும். அந்த ஜாலியோடையே தான் இன்றைக்கி எல்லா க்ளீனிங் வேலைகளையுமே வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தேன். வீட்டில் சமைக்கலான்னு பார்த்து பட்டாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது தக்காளி சுத்தமாக தீந்துருச்சு. சரி ஹஸ்பண்டை வந்துட்டு சரி தக்காளியும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் வைக்கிற ரேக் வந்து கொஞ்சம் கச்சன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கையோட பட்டாணி குருமாவுக்கும் விசில் வச்சுட்டு ரைஸும் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே எழுந்ததுமே க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி உள்ளே இருக்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள் வேலைகளை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெளி வேலைகளை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிமார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அந்த அஞ்சரை பெட்டியில் தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்படியே கடுகு வந்து சுத்தமாகவே காலி ஆயிருச்சு. சரி கையோடு வந்துட்டு காலியாக இருக்க டப்பா எல்லாமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டேன். மெயினாக கடுகு தான் இல்லை. கடுகு இல்லைனாலே நமக்கு ஒரு வேலையும் ஓடாது. எது எடுத்தாலும் ஆயிலுக்கு அப்புறம் நம்ம போடுற அந்த திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடுகை ரீஃபில் பண்ணிவிட்டு வெந்தயத்தை வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். சரி ஒரு டப்பா வந்து இதில் ஃப்ரீயாகவே இருந்தது. அதனால் வெந்தயத்தை வந்து இதிலேயே போட்டுட்டு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் உளுந்தம்பருப்புமே வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். காலியாக இருந்து அந்த 5 டப்பா பார்க்குறதுக்கே நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு என் கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக தெரியுது. பட்டாணி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, அதோட ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. கையோட வந்து எல்லாத்தையுமே மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. என்னமோ தெரியல, எனக்கும் வாங்கணும்னு தோணலை, வாங்கவும் இல்லை, அப்படியே விட்டாச்சு. அதனால் ரைஸுக்கு மட்டும் ஹாட் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ரைஸை வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு பட்டாணி குழம்பை வந்துட்டு ஒரு 5 பாத்திரம் செட்டோடு வாங்கினேன். அதில் வந்து இந்த 2வது அடுக்கு இருக்கும். எப்போயுமே குழம்பை வந்து நான் அதில் தான் வந்துட்டு மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டு குக்கர் எல்லாமே வந்துட்டு கழுவுறதுக்கு வாஷ் பேஷனில் போட்டுட்டேன்.
வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து படத்துக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணாம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கே வந்துட்டு 2 to 3 ஹவர்ஸ் வந்துட்டு நமக்கு டைம் எடுத்துரும். அதனால எப்பவுமே வெளிய போனேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கிளீனிங் வேலைகள எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு, கிச்சன வந்து ஓரளவுக்கு நீட்டா செட் பண்ணிட்டு தான் போவேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த கடலெண்ணெயும் வந்துட்டு சுத்தமா காலி ஆயிருச்சு. இனி வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஆயில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அதனால அதையுமே வந்துட்டு ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த பாக்ஸையுமே எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். கையோட அதையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டா, நம்ம மறுபடியும் வேறு ஆயில் வாங்கினா ஊற்றிக்கலாம். நம்ம ஆயில் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால அதையுமே எடுத்து வச்சுட்டு, ஒரு பக்கம் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டேன். அந்த பக்கம் பார்க்க அழகா இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் கேமராவ திருப்பி பார்த்தா, அப்படியே தலை வந்து சுத்திருச்சு. இன்னும் இவ்ளோ பாத்திரம் கழுவணுமா அப்படின்னு நெனச்சாலே வந்துட்டு, முக்காவாசி டயர்ட் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் பழைய பிரிஸ்க கொண்டு வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மிக்ஸி எல்லாம் வந்துட்டு டெய்லி சுத்தம் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு கண்டிப்பா அது புதுசு மாதிரியே தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேல தான். ஒரு கிளாத்தவோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரவோ போட்டு உள்ள எல்லாம் தண்ணி தேங்கியிருக்க இடத்துலயுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு, வெளியேயும் நல்லா தொடச்சு எடுத்துட்டு, ஆஸ் யூசுவல் ஒரு கிளாத்த போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, எப்பயுமே புதுசு மாதிரியே இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் வந்துட்டு ரொம்ப லாங்கா வந்து நமக்கு உழைக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அதோட அழுக்க கிளீன் பண்றதுக்கே நமக்கு 1 நாள் ஆயிரும் ஃபுல்லா. அதனால அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துருங்க. சஷுக்குட்டி எழுந்ததுமே ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால விளையாட போயிட்டான். ஸ்கூல் இருந்தா தான் வந்துட்டு தூங்குற மாதிரி நடிப்பான், அழுவான், எல்லாம் பண்ணுவான். ஸ்கூல் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரிஸ்க் ஆயிடுவான். அவனுக்கு வந்து இன்னும் பால் புட்டியில தான் நான் பால் குடுத்துட்டுருக்கேன். ஆனா மறக்க வைக்கணும். எப்ப மறக்க வைக்கிறதுன்னு தெரியல. அதனால அவனுக்கு பால் புட்டியில பால ஊத்தி குடுத்ததுக்கப்புறம் கிச்சன் கிளீனிங் வேலைகள வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெசல் கிளீனிங்க்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் பக்கம் எடுத்துருச்சு. ரொம்ப பாத்திரம் இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. நானும் எப்படியோ கிளீன் பண்ணிட்டேன். வாஷிங் மிஷின்ல வீட்டுக்காரரோட துணி எல்லாமே போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் டெரஸ்ல கொண்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஸோ தட் நம்ம காய போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம படத்துக்கு போகிறதுக்குள்ள அதுவும் ஓரளவுக்கு வந்துட்டு வெட்டாயிடும். அதனால அதையுமே கொண்டு போய் போட்டுட்டு, கையோட வாஷிங் மிஷின் வந்து உள்ள தான் இருக்கு. வெளிய வைக்கல. பால்கனியில வச்சோம் அப்படின்னா, மழை வந்தா ஃபுல்லா நனைஞ்சிருது. அதனால உள்ள தான் இருக்கு. பைப் மட்டும் வெளிய போட்டுட்டு, ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை எடுத்து உள்ளேயே வந்து செட் பண்ணிருவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னமோ வந்துட்டு நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் மெஷினே யூஸ் பண்றது. இப்படி எடுத்து மாட்டி துவைக்கிறதுக்கு பதிலா நம்ம கையிலேயே வந்து துவைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் பிளான் பண்ணி போயிட்டும் இருக்கு. டைமு 10:30 ஆயிருச்சு. வேக வேகமா குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில பூவெல்லாமே மாத்திட்டு, புது பூ வந்துட்டு சாமிக்கு வச்சுட்டு, சாமிக்குன்னு தனியா பால் காய்ச்சி எடுத்து வச்சிருந்தேன். அதையுமே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு, மாதுளம்பழம் 2 வச்சு, பால் கூட கொஞ்சமா வெல்லம் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, வெறும் பால வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சமா வெல்லம் சேர்த்து சாமிக்கு படைச்சிட்டு, சிம்பிளா பூஜை பண்ணி வீடெல்லாம் வந்துட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சிம்பிளா தான் கும்பிட்டேன். பெருசாலாம் நாங்க இத வந்து கொண்டாட மாட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வழக்கம் போல எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இல்ல லஞ்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 11:00 பக்கம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு சஷோட அப்பாவும் வந்துட்டு என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்க விட்டுட்டு திரும்பி வந்து மறுபடியும் இவங்க எங்கேயோ வெளியே போகிறாங்களாமா. நம்ம ஒரு பிளான் போட்டு அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. சரி நீங்களும் போயிட்டு வாங்க, நானும் படத்துக்கு போயிட்டு வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா ரீச் ஆகிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 3 பேருமே கிளம்பிட்டோம். நல்லபடியாக சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து படம் பார்க்கறக்கு நான் கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.